வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். மழை விட்டாலும் தூவானம் விடாத குறையாக மிகப்பெரிய கடுமையான வரலாறு காணாத மழையும் வெள்ளமும் சேதமும் உயிரிழப்புகளும் தமிழகத்தில் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டம் நடந்து முடிந்த பிறகு இன்னமும் அதற்கான காரணம் பற்றிய பிரச்சனை சர்ச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குற்றச்சாட்டுகளும் வாத பிரதிவாதங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. செம்பரம்பாக்கம் அணையை திறப்பதில் ஒரு மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டது. அதில் முடிவெடுப்பதற்காக பொதுப்பணித்துறை செயலரிடம் கோப்பு இருந்தது, தலைமைச் செயலருடைய கோப்பு இருந்தது, முதலமைச்சருடைய சம்மதத்துக்காக காத்திருந்தது என்று குற்றச்சாட்டு ஊடகங்களிலும் அரசியல் கட்சி தலைவர் மீதும் வைக்க அப்படி எந்த குற்றச்சாட்டும் நடக்கவில்லை. அப்படி சம்பவங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இது போன்ற அணைகளை திறப்பதற்கு உதவி பொறியாளருக்கே உரிமை இருக்கிறது, அது செயலரிடம் துறை செயலரிடம் வரவே இல்லை என்று தலைமைச் செயலாளர் திரு ஞானதேசியன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 பக்கத்துக்கான விளக்க அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த விளக்க அறிக்கை வந்த பிறகும் கூட எதிர்க்கட்சிகள் அதன் மீதும் கடுமையான விமர்சனம் வைத்திருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, மக்கள் நல கூட்டு இயக்கம், காங்கிரஸ் என்று கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளுமே தலைமைச் செயலருடைய அறிக்கையில் குளறுபடி இருக்கிறது, முன்னுக்கு பின் முரண்பட்ட தகவல் இருக்கின்றன கடுமையான விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த மிகப்பெரிய பேரழிவு, மிகப்பெரிய பேரிழப்பு கிட்டத்தட்ட ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தடுப்பில் கிட்டத்தட்ட 400 உயிர்களுக்கு மேல் போயிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் போது அணை நீர் திறப்பில் ஒரு கவனக்குறைவாக அரசாங்கம் செயல்பட்டதா இல்லை, இது ஒரு தவறான முடிவா சரியான முடிவா என்பதை தாண்டி முடிவெடுக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய ஒரு சிரமம் அவ்வளவுதான். இயற்கை பேரிடர் அதீதமான மழை பெய்தனால் ஏற்பட்ட விஷயம் தான். இது கவனக்குறைவோ அலட்சியமோ இருக்கவில்லை என்பதுதான் சரியா? அரசு தரப்பு வாதமா, எதிர்க்கட்சிகளுடைய வாதமா, எது சரி என்பதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதேபோல விருந்தருடைய எம்எல்ஏ அதிமுக ஈர்ப்பு கொண்ட திரு பாண்டியராஜன் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல பொதுப்பணித்துறையுடைய முன்னாள் தலைமை பொறியாளர் திரு வீரப்பன் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு திருமாவளவன் ஆரம்பிக்கலாம் பார்க்கிறேன். ஒரு 13 பக்க விளக்க அறிக்கையை தலைமைச் செயலாளர் அளித்திருக்கிறார். ஒரு கவனக்குறைவு இருந்திருக்கலாம், அப்படித்தான் எதிர்க்கட்சிகள் நீங்கள் எல்லாம் குற்றம் சாட்டுகிற ஒரு அலட்சியம் இருந்திருக்கலாம். ஆனால் 400 உயிர் போனாலும் பரவாயில்லை, நீர்மட்டம் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் என்ற அளவுக்கு ஒரு இரக்கமற்ற தன்மையில் எந்த அதிகாரியும் இருந்திருப்பார்கள் என்று நீங்கள் உண்மையிலே நம்புகிறீர்கள்? இன்றைக்கு நடுநிலையாளர்கள் தொடர்ந்து விவாதித்து வருகிறார்கள். ஊடகங்களிலே விவாதம், கட்டுரைகள் போன்றவற்றின் மூலம் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். திருமாவளவன் சொன்னால் அதிலே ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கும். ஆனால் அரசியல் சார்பில்லாத வல்லுநர்கள், நீரியல் வல்லுநர்கள், நீர் மேலாண்மை வல்லுநர்கள், ஏற்கனவே இந்த துறையில் பணியாற்றியவர்கள் என்று பலரும் இதை பற்றி விவாதிக்கிற போது அரசின் கவனக்குறைவால் தான் இவ்வளவு பெரிய விபத்து அல்லது பேரழிவு நேர்ந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இது இயற்கையாய் ஏற்பட்ட ஒரு பேரழிவு என்பதை விட அரசின் அல்லது அதிகாரிகளின் கவனக்குறைவால் செயற்கையாய் நிகழ்ந்த பேரழிவு என்பதுதான் இன்றைக்கு ஒரு பொது கருத்தாக மாறி இருக்கிறது. அதனால்தான் மக்கள் கூட்டணியின் சார்பில் இதற்கு முதல்வர் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று தம்முடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் மக்கள் நல கூட்டணியின் சார்பிலே வற்புறுத்தி இருக்கிறோம். அந்த கூட்டணியில் வரைக்கும் இந்த அணை திறப்பை தாண்டி எவ்வளவு நிதி கோரணுங்கிறது ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை. என்னுடைய கேள்வி என்ன, 1ஆம் தேதியிலிருந்து இந்த மழை பெஞ்ச போது இது அணை திறப்பு சரியா இல்லையா, என்ன முடிவெடுக்கப்படுங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாரும் வைத்தார்கள். நேற்று தலைமைச் செயலாளர் அவர்கள் 13 பக்கத்துக்கு ஒரு விரிவான அறிக்கையை எந்த நேரத்தில் எந்த அளவு தண்ணீர் இருந்தது, என்று எவ்வளவு தண்ணீர் இருந்தது, யார் முடிவெடுத்தால் என்பது வரை முழுமையான எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையத்தில் எவ்வளவு எச்சரிக்கை வந்தது, எப்போது அந்த எச்சரிக்கை வந்தது, அந்த எச்சரிக்கையில் என்ன வரிகள் குறிப்பிடப்பட்டன என்பது வரை ஒரு தெளிவான நீண்ட விளக்கமான அறிக்கை கொடுத்த பிறகும் அந்த சந்தேகம் தொடரலாமா என்பதுதான் கேள்வி. அந்த அறிக்கை திருப்தியாக இல்லை. அதாவது பொதுவாக முதல்வர் எல்லா விவகாரங்களிலும் தானே முன்வந்து சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் விளக்கம் கொடுக்கிறவர். அதிகாரிகள் எதை சொன்னாலும் அம்மாவின் ஆணைக்கு இணங்க இதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த விவகாரத்தில் தனிப்பட்ட முறையில் தலைமைச் செயலாளர் இந்த அறிக்கையை அளித்திருக்கிறார். இந்த அறிக்கையை நாம் அதுவும் முதல்வர் ஆணைக்கிணங்க தான் இருக்கும். முதல்வர் ஆணைக்கிணங்க அவர் சொல்லல, இல்லாட்டாலும் அது தெரிஞ்சு எல்லா இடங்களிலும் சொல்றவங்க இந்த இடத்துல சொல்லல. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் வானிலை மையம் நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ரத்தோர் அவர்களே அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி இது பற்றி ஒரு அலர்ட் செய்திருக்கிறார் என்ற கருத்து பொதுவாக பேசப்படுகிறது. நம்முடைய சென்னை வானிலை மையத்தினுடைய பொறுப்பாளர் ரமணன் அவர்களும் பருவமழை என்பது கனமழையாக இருக்கும், ஆனால் அதைவிட மிக கடுமையான மழையாக இருக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறார். இதற்கிடையிலே நமக்கு கிட்டத்தட்ட இந்த பெருவெள்ளம் வருவதற்கு முன்பு இந்த அணையை திறப்பதற்கும் அவருடைய அறிவிப்புக்கும் இடையில் 1 வார காலம் இடைவெளி இருந்திருக்கிறது.
அந்த ஒரு வார கால இடைவெளியில் அரசு நினைத்திருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை திறந்துவிட்டு இந்த பேரழிவை தடுத்திருக்கலாம் என்பதுதான் பொதுவான கருத்து. அதற்கு என்ன காரணம் என்றால், இன்றைய ஆட்சியில் அதிகார மையம் என்பது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மட்டுமே இருக்கிறது. அமைச்சர்களாலும் முடிவெடுக்க முடியாது, அதிகாரிகளாலும் முடிவெடுக்க முடியாது. அமைச்சர்களும் முதல்வரை சந்திக்க முடியாது, அதிகாரிகளும் முதல்வரை சந்திக்க முடியாது, ஆணை பெற முடியாது, எந்த வழிகாட்டுதலையும் பெற முடியாது என்கிற அளவுக்கு நிர்வாகம் செயலிழந்து கிடப்பதுதான் இதற்கு காரணம். திரு பாண்டியராஜன் கேட்க விரும்புகிற கேள்வி, திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்னைக்கு கடலூர்ல வெலிங்டன் அணையிலிருந்து நீர் திறப்பு என்ற உத்தரவு கூட, நீர் பாசனத்துக்காக திறப்பு என்ற உத்தரவு கூட முதலமைச்சரிடம் தான் வந்திருக்கிறது, இன்று வந்திருக்கக்கூடிய அறிக்கை. ஒரு நீர்ப்பாசனத்துக்கான சாதாரண திறப்பு கூட முதலமைச்சர் தான் வருது அப்படிங்கும் போது, தலைமைச் செயலர்கள் தன்னுடைய விளக்க அறிக்கையில குறிப்பிட்டிருப்பது போல இது உதவி பொறியாளருக்கே அதிகாரம் இருக்கிறது, இது துறை செயலர், பொதுப்பணித்துறை செயலருக்கோ தலைமைச் செயலருக்கோ வரவே இல்லை, முதல்வருக்கெல்லாம் போகவே இல்லைங்கிறது ஏற்கக்கூடியதா? திருமாவளவன் சரியாக குறிப்பிட்டது போல எல்லாருமே, எல்லா அதிகாரிகளுமே, எல்லா அமைச்சர்களுமே எல்லா சந்தர்ப்பங்களையும் கவனம் தவறாமல் சொல்லக்கூடிய விஷயம் முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க என்பதுதான். அப்ப அவருடைய ஆணைக்காக காத்திருப்பார்கள் என்ற ஐயம் இயல்பானதுதான். இல்ல, நீங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாசனத்துக்காக ஒரு டேம்ல இருந்து திறந்து விடுறதுக்கும், வெள்ளத்தடுப்புக்காக இல்ல அந்த டேங்க்ல 22 அடிக்கு மேல போச்சுன்னா உடனே அதை திறந்து விடணுன்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இது நடந்தது டிசம்பர் 1ஆம் தேதி. சின்ன முரண்பாடு இருக்கு நான் நினைக்கிறேன். நான் சரியா புரிய வைக்க முயற்சி பண்றேன். 1ஆம் தேதி கடுமையான மழை பெய்த பிறகு திறப்பது பற்றி யாருமே இல்ல. முதலமைச்சரோ மற்றவர்களோ தடுத்திருந்தால் கூட அந்த உதவி பொறியாளர் திறந்திருப்பார். இது நம்ம மனிதாபிமானத்தில் ஏற்க வேண்டிய விஷயம். முதலமைச்சரே தடுத்திருந்தா கூட அந்த உதவி பொறியாளர் திறந்திருப்பார். ஏன்னா வெள்ளம் கண்மாடி இருக்கும் போது யாரும் தடுத்திருக்க போறது? இவர்கள் உட்பட, மக்கள் நல கூட்டணி உட்பட, திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சியிலும் கேட்கக்கூடிய விஷயம், அந்த இடைப்பட்ட தீபாவளிக்கு 10 நாட்கள் கடந்து பெய்த மழையும் இந்த 26 இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த இடைப்பட்ட 4 நாட்கள் 7 நாட்கள்ல அப்பதான் இந்த கோப்பு தேங்கி கிடந்ததாக குற்றச்சாட்டு. இல்ல, இங்க பாருங்க, 24 அடி உயரம் இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி, அதுல வெள்ளத்தடுப்பு அவங்க கட்டமைப்பு அந்த விதிகளின்படி 22க்கு மேல போச்சுன்னா அதை திறக்கணும், அதை தடை பண்ணக்கூடாதுன்றது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற உத்தரவு. அந்த நீங்க சொன்ன இடைப்பட்ட நாட்கள்ல இதனுடைய ஃபுல் பேக்ரவுண்ட் நம்ம பார்த்துக்கணும். இன்னைக்கு நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து பெய்த மழை ஒரு 4 நாள் நமக்கு ரெஸ்பைட் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த நவம்பர் 30க்கு முந்தின ஒரு 4 நாட்கள் ஒரு கேப் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னால கண்டினியூஸா பெஞ்சிட்டு இருக்கு. இதுல செம்பரம்பாக்கம் ஏரியை திறப்பதற்கு முதல்ல அத்தாரிட்டி ஆக்ட் இருக்கு. வெள்ளத்தடுப்புன்ற ஒரு காரணத்துக்காக திறக்கிறதுக்கு அத்தாரிட்டி யாருக்குமே இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் லெவல்ல இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற ஏடி, அதுக்கு மேல இருக்கிற சீஃப் இன்ஜினியர் மூவருமே அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க, களத்துல இருந்திருக்கிறாங்க 30ஆம் தேதி நவம்பர்ல இருந்து. அதுவும் ஒரே வாட்டா திறந்து விட்டாங்க. இப்ப ஊடகங்களும் மற்ற அரசியலாளர்களும் சொல்ற விஷயம் ஏதோ அது ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு, திடீர்னு ஒரு 30ஆம் தேதி பற்றி 1ஆம் தேதி பற்றி நம்ம பேசுவோம். அதுலயுமே முரண்பாடு இருக்கு. அந்த முரண்பாடு இருக்கு. ஆனா திருமாவளவன் எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம், அந்த இடைப்பட்ட 4 நாட்கள்ல 22 அடிக்கு தக்க வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? பெருமழை, அதிகனமழை வழக்கத்துக்கு மாறானது சாத்தியமா இருக்கிறது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. தலைமைச் செயலர் தன்னுடைய அறிக்கையிலும் குறிப்பிட்டிருக்கிறார். முதல்ல 5 அடியில இருந்த ஒரு ஏரிங்க. நீங்க செம்பரம்பாக்கம் ஏரி நவம்பர் 1ஆம் தேதி இருந்தது 5 அடி தான். 5 அடியில இருந்து 22 அடி வரைக்கும் ஏறி வருது. நீங்க இப்ப கேட்கிற கேள்விகள்லாம் அந்த 18க்கு வச்சீங்க, 18க்கு கீழே வச்சிருக்கலாமே. பெருமழை டிசம்பர் 1 வர்றதுக்கு முன்னால நம்பர் 1 டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து என்ன அளவுக்கு பெருமழை இருக்கும்ன்றது சும்மா ஊடகங்கள் நாசா சொல்லுச்சு 50 சென்டிமீட்டர், இதெல்லாம் அர்த்தமே இல்லாத விஷயம். நம்ம இந்திய வானிலை மையம் சொல்லிருக்கலாம். இந்திய வானிலை மையம் சொன்ன வார்த்தைக்கு வார்த்தை பாத்தீங்கன்னா அந்த டயத்துல ஆக்சுவலா 30ஆம் தேதியும் சரி, அதுக்கு முந்தினதுலயும் சரி, அவங்க சொன்ன விஷயம் ஸ்கேட்டர்ட் ஐசோலேட்டட் ஹெவி ரெயின். அவங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஹெவி ரெயின்ஃபால் 6.4 டு 12.4 சென்டிமீட்டர் தான். வெரி ஹெவின்றது 12.4 டு 24.4 தான். ஆனா இந்த அளவுக்கு பெய்யும் என்பதை அவர்களாலையும் பிரெடிக்ட் பண்ண முடியல. உங்களுக்கு தெரியும், ரமணனாலேயோ ரத்தோர்னாலேயோ உலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் அந்த வர்ணபவனால முடியுமா கூட தெரியாது.
50 சென்டிமீட்டர் பெய்யும் 64 சென்டிமீட்டர் பெய்யும் யாராலுமே சொல்ல முடியாது. தலைமைச் செயலர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிடுறார் 50 சென்டிமீட்டர் பெய்யும் யாருமே சொல்லலையேன்னு. இது இந்த வாதம் வலுவானதான் அவர் தான் தீர்மானிக்கிறார். பிபிசியில வந்து 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுங்கிறது முன்கூட்டி சொல்லப்பட்டது. அந்த வரி சொல்லப்பட்டதாக எனக்கு நினைவு இல்லை. ஆனா எல்லாருமே தனியார் நிறுவனங்கள் வந்து பிபிசி உட்பட எல்லாருமே அந்த சென்டிமீட்டர் முன்னப்பண்ண குறிப்பிட்டாங்கன்னு வச்சுக்கிறோம். ஆனால் வழக்கத்துக்கு மாறான மழை என்பது நவம்பர்ல டிசம்பர் ரெண்டுமே குறிப்பிடப்பட்டாருங்க. 2 கேள்விகள் நீங்க கேட்கறீங்க. ஒண்ணு வந்து அந்த 22.08 அடியில வச்சிருக்க வேண்டியது அவசியம் தானா என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்து இந்த இடைப்பட்ட 21 நாட்களில் நவம்பர் 5ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து வெளியே விட்டீங்களா இல்லையா அப்படின்றது இரண்டாவது கேள்வி. 5 அடியில இருந்து சிறுக ஏறி வருது. வரத்து தலைமைச் செயலர் குறிப்பிட்டபடி 1ஆம் தேதி 5.5 அடி, 17ஆம் தேதி வந்து 22 அடி வந்துருது. 17ஆம் தேதி தீபாவளி முடிஞ்ச ஒரு வாரத்துல 22 அடி 20 நாட்களுக்குள்ளாக 22 அடி, அதாவது அணை நம்முடைய கணக்குல நிரம்பிருச்சு. அதற்கு பிறகும் அதிகான மழை இருக்கிறது என்ற எச்சரிக்கை இருக்கும் போது என்ன செஞ்சிருக்கணுங்கிறதா கேள்வி. பாருங்க 17 நவம்பர்ல நீங்க சொன்னது கரெக்ட் தான். மேல ஏறிடுச்சு 22 அடிக்கு ஏறிடுச்சு. ஆனா டிஸ்சார்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ வந்து 800 கன அடி 700 கன அடி வரத்து 800 கன அடி போக்கு. 800 கன அடிங்கிற கிட்டத்தட்ட இல்ல. இங்க பாருங்க இப்போ வந்து நீங்க கேட்கலாம் இப்சோ ஃபேக்டோ வந்து நீங்க இந்த மாதிரி ஒண்ணு தெரிஞ்சிருந்ததுன்னா 50 சென்டிமீட்டர் ஒரே நாள்ல அடிக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன செஞ்சிருப்பீங்கன்னு ஒரு கேள்வி. இல்ல சார் 50 சென்டிமீட்டர் வார்த்தைகளை நான் போல பிபிசி சொன்னதா திருமாவளவன் சொல்றாங்க, மற்றவங்க சொல்றாங்க. இருக்கட்டும், நான் 50 சென்டிமீட்டர் எண்ணுக்குள்ளே போக வேண்டாம். அதிகான சென்டிமீட்டர் மழை வந்து தாம்பரம் பகுதியில் தான் பெய்ஞ்சிருக்கு. திருவள்ளூர்ல பெய்ஞ்சாதான் செம்பரம்பாக்கத்துக்கு போய் சேரும். தாம்பரத்துல பெய்ஞ்ச மழை வந்து செம்பரம்பாக்கத்துக்கே போகாது. ஏன்னா அது தாம்பரம் ஏரிக்கு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு பின்னாலதான் உங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்திலையும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் அதிகமான மழை சென்னை விட. அதுல மிக அதிகமாக மழை பெய்த இடம் தாம்பரம் தான். அதுதான் வந்து 49 இருந்து 50க்கு மேல வந்து அது பெய்ஞ்சிருக்கு. அந்த தண்ணீர் வந்து செம்பரம்பாக்கத்துல போய் சேராது. அதுக்கு பின்னால இங்க அடையாறுல வந்து விழும், அடையாறுல வந்து சேர்ந்து விழும். ஆனா செம்பரம்பாக்கத்தில் வந்து 32,000 அடி கிட்டத்தட்ட 39,000 அடிக்கு மேல திறந்திருக்கிறாங்க. மீட்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஜனங்கள் இருந்து வந்த வார்த்தை. 1 லட்சம். நான் கலைமகள் நகர்ல போய் மக்களை பார்க்கும்போது அங்க எல்லாம் படித்தவர்கள் தான், படித்த உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் தான். அவங்க என்ன சொல்றாங்க, சார் ஆர்மி பர்சன்ஸ் இங்க வந்தாங்க, 32,000 அடிங்கிறதோ 29,000 அடிங்கிறதோ பொய், கிட்டத்தட்ட 80,000 1 லட்சம் கன அடி தண்ணீர் இருந்து திறந்து விடப்பட்டிருக்கு, இதுதான் உண்மை. அல்லனா இவ்வளவு பெரிய 15 அடி 12 அடி உயரத்துல தண்ணி வராது. கெபாசிட்டி 33,000 தான். இது வந்து வேற எங்க சொல்ல முடியாது. 33,000 அடி தான் அந்த டிஸ்சார்ஜ் கெபாசிட்டி. அதனாலதான் 10,000 இருந்து ஆரம்பிச்சு 29,000 வரைக்கும் கொண்டு போக முடிஞ்சது. 33,000 மேல வெளியே சொல்லப்படுது. திரண்ட வந்து மட்டுமில்ல, வெளியில இருந்து பெஞ்ச மழையில வந்துங்கிறது நீர் வழித்தடங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் அடிக்கு மேல போயிருக்கும் அப்படிங்கிற அவங்களே மறுக்கல. இவரே வந்து பண்டு பிரீச் ஆயிடுச்சு சார். இது நிஜம். இந்த 4 டேங்க் எதுன்றதே அவர் சொல்லியிருக்காரு. எதையுமே அவர் மறைக்க முயற்சி பண்ணல. இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் 16 பக்கம் நீங்க சொல்றீங்க. ஆனா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டீடைலும் டிரான்ஸ்பரண்டா வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்கு. எந்த 4 டேங்க் வந்து இங்க பாருங்க, ராமதாஸ்ல இருந்து எல்லா அரசியல் கட்சியிலும் கேட்கக்கூடிய இந்த 4 நாட்கள் ஏன் வந்து திறந்து விடப்படலாங்க. திரும்ப 50 சென்டிமீட்டரா 500 மில்லிமீட்டராங்கிற பிரச்சனையே இல்ல. அதிகனமழை வடகிழக்கு பருவமழை உத்தரவாதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அணையை தழும்ப வச்சிருக்க வேண்டிய தேவையா? இதான் அவர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. வறட்சி காலத்தை எப்படி எதிர்கொள்றங்கிற கணக்கின்படி 1.5 அடி கம்மியா வச்சிருக்கணுங்கிறது விதி வச்சிருக்காரு. வறட்சி காலத்துக்கு தேவையா? வடகிழக்கு பருவமழையே முடியல, முழுமையாக 1.5 மாதம் இருக்குது. அந்த மழை வந்து உத்தரவாதப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வந்து ஒரு வெரி கான்சியஸ் கால ஒரு சாதாரண இயல்பான ஒரு முடிவு எடுத்துக்க முடியும். இந்த கேப் ஆஃப் 1.5 அடிங்கிறது வந்து தயவுசெய்து நீங்க வந்து அவங்க சொல்ற அந்த 22க்கு மேல இருக்கிற 24 வரைக்கும் போறது ஒரு சேஃப்டிக்காக வச்சிருக்காங்க. அது வந்து வறட்சிக்காக சேஃப்டி கிடையாது. தயவுசெய்து இல்ல நான் சொல்ற 22 அடி ஏன் தேக்கி வச்சீங்கிற கேள்விக்கு தலைமைச் செயலர் சொல்லக்கூடிய பதில், வறட்சி காலத்தை எதிர்கொள்வதற்கான வரையறைப்படி அணை நிரம்புவது அந்த 1.5 அடி கீழே வச்சிருக்கிறது இந்த மாதிரி மெயின்டைன் பண்றதுதான் வறட்சி எதிர்நோக்கி தான் மெயின்டைன் பண்ணணும். அவர் அதை கவுண்டர் பண்ற ஒரு முக்கியமான காரணியை நீங்க பார்க்கணும். இந்த 18ல வச்சிருக்கிறதா 22ல வச்சிருக்கிறதா அந்த கேள்வி வந்து அந்த டேங்கோட செக்ஷன் அதனுடைய கட்டமைப்பை வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்குங்க. மேல இருக்கிற 2 அடிகள் வந்து எந்த அளவு கொள்ளளவுன்றது கீழே இருக்கிறத விட ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாரு. அது முக்கியமான இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து அதனால வந்து இவங்க
ஒரு 4 அடி குறையா வச்சிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்னா 2 மணி நேரம் ஃப்ளோல வந்து இந்த 4 அடி ஏறி இருக்கும் அப்படின்றது அவருடைய கருத்து. அதனால வந்து நான் அதுக்கு மேல முன்னால் வச்சிருந்தாலும் எனக்கு 2 மணி நேரம் அட்வான்டேஜ் தான் கிடைச்சிருக்கும் அப்படின்றது. நீங்களும் தலைமைச் செயலரும் திரும்ப அந்த 1ஆம் தேதி தான் நிக்கிறீங்க. நம்ம எல்லாருமே அதற்கு முன்னாடி ஒரு 1ஆம் தேதி வரப்போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி 18 அடி இல்லாம அது வந்து 10 அடிக்கு கூட குறைச்சிருக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து நாங்க ஏற்கனவே சொன்னது போல நவம்பர் மாதத்திலேயே 5 அடியா இருந்த அணை நீர்மட்டம் 22 அடியா வந்து ஒரே மாதத்துல 20 நாட்களுக்கு அடையும் போது இன்னும் உத்தரவாதம் இருந்தபோது ஏன் செய்யலங்கிற கேள்வி பேசணும். திரு வீரப்பன் அவர்கள் முன்னாள் தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறையில் இருந்த திரு வீரப்பன் அவர்கிட்ட கேட்கிறோம், இந்த பிரச்சனையில நீங்க முழுமையா அவதானிச்சிருக்கீங்க. நீங்க உங்களுடைய பிளாக்ல கூட நிறைய எழுதிருச்சிருக்கீங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகளுடைய குற்றச்சாட்டு ஒரு பக்கம், தலைமைச்சருடைய விளக்கம் ஒரு பக்கம். உங்களுடைய பார்வையில தமிழக அரசு சரியான முடிவை எடுத்ததா அல்லது இந்த இடைப்பட்ட காலத்துல நீர் திறந்திருந்தால் இந்த அபாயத்தை தடுத்திருக்க முடியுமா? உங்களுடைய பார்வை. திரு ஹரிகரன் அவர்களே, ரங்கராஜ் பாண்டே அவர்களே, இதில் 2 கருத்துக்களை நான் வலிந்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, மழை என்பது it is a dynamic activity varying with reference to space and time. எனவே மழை என்பது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் இடையே மாறிக்கொண்டே இருக்கும். இந்த வானிலை ஆய்வு மையங்கள் சொல்வதை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு அணைக்கட்டையோ அல்லது ஒரு நீர்த்தேக்கத்தையோ திறப்பது வழக்கமல்ல. இந்த செம்பரம்பாக்கம் அணையை திறப்பதற்கென்று கம்பெண்டியம் ஆஃப் வாட்டர் ரெகுலேஷன் என்ற ஒரு முறை இருக்கிறது. அதில் விதிமுறைகள், வழிகாட்டி நெறிகள் இருக்கின்றன. செம்பரம்பாக்கம் அணையினுடைய மொத்த கொள்ளளவு 3.645 டிஎம்சி அல்லது 3645 மில்லியன் கன அடி. இது 90% வரும்பொழுதுதான் அந்த இதை திறப்பார்கள். அதற்காக 19 திறப்புகளும் அதற்கு பின்னாலே 5 சேர்த்து இப்பொழுது 24 திறப்புகள் இருக்கின்றன. இது திருமாவளவன் சொல்வது போல உண்மையிலேயே இதில் 33,000 கன அடிக்கு மேலே திறந்து விடுவதற்கு வாய்ப்பே இல்லை. எந்த காலகட்டத்திலும் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ செம்பரம்பாக்கம் அணை உண்மையில் இந்த 3.645 33,500 கனஅடிக்கு மேல திறக்க முடியாதுங்கிறத யாரும் மறுக்கல. அது வந்து அணையோடைய ஷட்டருடைய கொள்ளளவு அவ்வளவுதான். அதற்கு மேல திறக்க அணை உடைந்தாலே தவிர அதற்கு மேல வெளியேற வாய்ப்பில்லை. அது எல்லோரும் ஏற்கிற மாற்று கருத்து இல்ல. ஆனால் இதற்கு முந்தைய கேள்வி நீங்க சொன்னீங்க இல்லையா, இது வந்து திட்டமிட்ட இதுதான் விதிமுறை, அதனால தான் 18 அடி வச்சிருக்காங்க, 22 அடி வச்சிருக்காங்க சொன்னீங்க இல்லையா. இந்த 22 அடி உத்தரவாதமாக மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு பொதுப்பணித்துறை நாங்க இவ்வளவுதான் தண்ணி வச்சிருப்போம் சொல்ற சரியாங்கிறதா கேள்வி. உத்தரவாதமான மழை இருக்குதே கேள்வி இல்ல. நீங்க சொல்வதை போல 22 அடி 24 அடி என்பது கொள்கை அல்ல. கொள்ளளவு எவ்வளவு, ஃபுல் ஸ்டோரேஜ் கெபாசிட்டி எவ்வளவு, அதுல 90% எவ்வளவு, அப்பொழுதுதான் 1ஆம் தேதிக்கு முன்னாலே மழை பொழிவு 17 மில்லிமீட்டர், 1ஆம் தேதி 2ஆம் தேதி மழை பொழிவு 475 பின்னால எவ்வளவு தண்ணி வந்து சேருங்கிறது கணக்கு இருக்கும். சட்டர்ல திறக்கிற அளவையும் வெளியில அதுக்கு பின்னால் சேரக்கூடிய அளவையும் கணக்கிடுவது எல்லாருடைய பிரதான குற்றச்சாட்டும் செம்பரம்பாக்கத்தில் எப்ப திறக்கப்பட்டது அப்படிங்கிறது. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் 33,500 அடிக்கு மேல திறக்கவே முடியாது. பூவாறுலையும் தண்ணி கடுமையா போயிருக்கு. ஆமா, கொசஸ்தலை ஆறுலையும் தண்ணி கடுமையா போயிருக்கு. செம்பரம்பாக்கங்கிறது அடையாரோட தொடர்புடையதுதான். நான் சொல்றது என்னன்னா, அணையை திறந்ததுக்கு பிறகு அணையிலிருந்து வர்றது 29,000 வச்சுங்க. அந்த 29,000 எதோட கணக்கு பண்ணணும்? அதுக்கு பின்னால பெய்யக்கூடிய மழை எந்த அளவுக்கு எத்தனை கன அடி தண்ணீர் சேரும், அடையாறுல சேரக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல, அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரும் அணையிலுக்கு இல்லாம பின்னால் பெய்யக்கூடிய அந்த பின்பகுதியில பெய்யக்கூடிய மழை எவ்வளவு சென்டிமீட்டர்ல பெய்ய போகுதுங்கிறதுல இருந்து கணக்கு எடுத்து பார்க்க வேண்டும். அதுக்குதான் வல்லுநர்கள். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் திறந்து விட்டுருக்கணும். 10,000 அடியில இருந்து 15,000 அடி தண்ணி தான் சேர்க்கணும். ஏன்னா இது கூட சேரும் போது அந்த தண்ணீர் சேர்ந்துதான் போகும், மக்களை பாதிக்க செய்யும். அப்ப வெறும் அணை தண்ணீர் மட்டும் சொல்றாங்க. அணையிலிருந்து வர்றது 29,000 இருக்கலாம் அல்லது 30,000. பிரதானமான கேள்வி வந்து அணை திறப்பு பத்தி தான் இருந்தது. நம்ம வந்து குறைக்கணும். வெளியில சேரப்போற நீங்க உட்பட திரு ஸ்டாலின் உட்பட திரு ராமதாஸ் உட்பட எல்லாருமே எழுப்பின கேள்வி என்னன்னா, அணை திறப்பதற்கான கோப்பு முதலமைச்சருக்காக காத்திருந்ததுங்கிறதா. அது இல்லங்கிறதா 33,000 அடிக்கு மேல முதலமைச்சருடைய கவனக்குறைவு மட்டும் இல்ல,
அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்களுடைய கவனக்குறைவு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இல்ல, இந்த முதலமைச்சர் மக்கள் படாதபாடுபட்டு முதலமைச்சருடைய நடவடிக்கை என்ன? அந்த மக்களுக்கு ரங்கராஜ் பாண்டே பிளீஸ் தகவல்களை சொல்ல விடுங்கள். உண்மையிலேயே இந்த அடையாறினுடைய நீர் கடத்தும் தரன், இந்த flood discharge capacity of the Adayar river is 70,000. இதற்கு முன்னாலே 1,40,000 இருந்தது. இப்பொழுது அடையாறிலிருந்து சம்பரம்பாக்கத்திலிருந்து அந்த கடலுக்கு போக வழியில 42.5 கிலோமீட்டர் தூரத்தில் 800 அடியாக இருந்த இந்த அடையாறு அகலம் இப்பொழுது அந்த நந்தமாக்கம் வரும் பொழுது அல்லது ஈக்காடு தாங்கள் வரும் பொழுது 230, 170 அடியாக குறைந்து விடுகிறது. அடையுடைய வெட் லெவல் கூட 20 அடியில் இருந்து 33 அடியாக உயர்ந்திருக்கிறது. எல்லாமே ஆக்கிரமிப்புகள், எல்லாமே மண்ணையும் குப்பையும் கொட்டி அதை நிறைவேற்றியிருக்கிறோம். எனவே இந்த ஆக்கிரமிப்புகள் தான் இதற்கு காரணம். நிச்சயமாக நீங்க சொல்ல மறுக்க முடியாது. நம்ம தொடர்ந்து பேசுவோம் திரு வீரப்பன். நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். இந்த பகுதியில் எழுத்தாளரும் முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை IPS அதிகாரியான திலகவதி நம்முடன் இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள்ட்ட இந்த இடைவெளிக்கு பிறகு உங்கள்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்களும் கூட இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பலர்ல ஒருத்தரா இருக்கிறீங்க. இந்த ஒட்டுமொத்த எபிசோட்ல இந்த விஷயத்துல தமிழக அரசு இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு நம்ம அமைச்சர் பெருமக்களும் சரி, தலைமைச்சர் உள்ளிட்ட செயலர்களும் சரி, எல்லாருமே வெளியில பிரஸ் மீட்டை பாக்குறது, பிரஸ் பாக்குறது, ஓவரால் பிரஸ் மீட் கொடுக்கலாம் பார்த்தாங்க. அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த விளக்கத்துல உங்களுக்கு ஒரு நேர்மை இருப்பதா தெரிகிறதா, இல்லாட்டி பாதி தகவல்கள் தான் வருது, மக்களும் எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய உண்மை தகவல் தான் உண்மை நினைக்கிறீங்களா? இந்த ஓரளவுக்கு தகவல் கொடுத்திருக்காங்களே தவிர இது முழுக்க உண்மைன்னு சொல்லிட்டு ஏத்துக்க முடியல. கொடுக்கப்பட்டிருக்க தகவல்களை ஏத்துக்க முடியல. ரெண்டாவது, நீங்க பேசிட்டு இருந்தா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த தண்ணி திறந்து விடுறத பத்தி யாரோ ஒருத்தர் கூட பேசிட்டு இருந்தாரு. இதுல 18 ஒரு அளவு, 22 ஒரு அளவு, 24 ஒரு அளவுன்னு இருக்குது. சோ இப்போ நவம்பர் 30ஆம் தேதியே வெள்ளம் நிறைய தண்ணி மழை பெஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மேலதிகமாக கனமாக அதிகனமான அப்படின்லாம் சொல்லும் போது நீங்க அந்த 18ஓட நிறுத்திட்டு தண்ணி அப்பவே திறந்து விட்டு இருந்திருக்கணும். அதுக்கு அந்த உதவி ஆணையரே போதும் அதை திறந்து விடுறதுக்கு. அவர் ஏன் திறந்து விடலன்னு தெரியல நமக்கு. அவரை யார் அவர் கைகளை கட்டு போட்டாங்கன்னு தெரியல. அதுக்கு தான் தலைமைச் செயலர் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, 18 அடி 22 அடி வரைக்கும் அந்த வறட்சி காலத்தையும் கணக்கிட்டு இவ்வளவு மெயின்டைன் பண்ணுங்கிறது நம்ம ஒரு விதியா வச்சிருக்கிறோம். இவர் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அணைகள்லயுமே இத மாதிரி 1.5 அடி 2 அடி விட்டு தான் அளந்து வச்சிருப்பாங்க. செம்பரம்பாக்கன்னு கிடையாது, 90% ஸ்டோரேஜ் வச்சிருக்கணுங்கிறது விதி. அதன்படி அவரே வச்சிருக்கிறார். வேற யாரும் கட்டுப்படுத்தல, யாரும் அவர் தடுக்கவும் இல்லைன்னு சொல்றார் தலைமைச் செயலர். இல்ல, அது நார்மல் டைம்ஸ் இல்லைங்க, சாதாரணமான நேரங்கள்ல. ஆனா இங்க நீங்க சென்னையினுடைய வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா 1976 இருந்து இது வரைக்கும் வந்திருக்கு, 2005 வரைக்கும் வந்த பிளட்ஸ் கணக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு 7 பிளட் ஆகுது. அதுக்கப்புறம் இப்ப வந்தது 8வது நீங்க வச்சுக்கணும். இது கிட்டத்தட்ட 2005 வந்ததுக்கு சமமா தான் இருக்கு. 2005 40 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதுல 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த அளவு பெய்யும் அப்படின்னு எதிர்பார்த்து இவங்க முன்னெச்சரிக்கையாக அதை இறக்கி விட்டுருக்கணும்ன்றதுதான் இப்ப கேக்குறது. நாங்க இப்ப இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன, வலி என்னன்றது. அதுதான் திரு பாண்டியராஜன் கேட்கிறோம். எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், அந்த 1ஆம் தேதி திறந்து விட்டீங்களா இல்லையாங்கிற 1ஆம் தேதி 1ஆம் தேதியே முழுமையான கெபாசிட்டி திறந்து விடப்பட்டுருச்சு. மாற்றுக்கருத்துல தலைமைச் செயலர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்துல 6ஆம் பக்கத்துக்கும் 7ஆம் பக்கத்துக்கும் ஒரு முக்கியமான முரண்பாடு இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார், திரு பாமக நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்காரு. காலையில இன்ஜினியர்ஸ் ஆன் தி ஸ்பாட் இன்க்ரீஸ் தி அவுட்ஃப்ளோ at 10,000 cusecs at 10 AM. காலைல 10 மணிக்கு 10,000 கன அடி திறந்து விட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா அடுத்த பக்கத்துல கலெக்டர் காலையில 11:20க்கு 7,500 அடியை டிஸ்சார்ஜ் வெளியேற்றம் எட்டிய போது சொன்னாங்க. 10 மணிக்கே 10,000 கன அடி வெளியேற்றப்பட்டாச்சு முதல் பக்கத்திலையும், 11:30 மணிக்கு 7,500 கன அடி வெளியேற்றப்பட்டதுங்கிறது கலெக்டர் மூலமா சொன்னா இதுல 100% முரண்பாடுகள் கண்ணுக்கு தெளிவா தெரியுதா இல்லையா? இல்ல அவங்க எனக்கு தோன்ற கருத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவரே சீஃப் செக்ரட்டரியே சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு நேரம் பிடிக்கும் இந்த 12 கிலோமீட்டர் தண்ணி போய் சேர்றதுக்குன்னு. அதை கணக்கு பண்ணீங்கன்னா இது கரெக்டா வரும். 11:20 -2 hours போட்டீங்கன்னா உங்களுக்கு 9:20. இவங்க என்ன சொல்றாங்க, 10,000க்கு எப்ப ரைஸ் பண்ணோம்னா 10 மணிக்கு ரைஸ் பண்ண சொல்றாங்க. அவரு சொல்றாரு ரெண்டுமே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, the engineers on the spot increase the outflow to 10,000 cusecs. வெளியே 10,000 மணி. அதே மாதிரி தான் கலெக்டருக்கு சொல்றாங்க. the collector of Chennai issued a first flood warning when the discharge reached 7,500 cusecs at 11:20 AM.
11:20 தான் 7500 கன அடி வெளியேற்றத்தை எட்டியது. இல்ல நீங்க என்ன தவறா பாக்குறீங்கன்னா, இதுல வந்து ஆங்கிலத்துடைய குளறுபடி 11:20 கலெக்டர் ரிலீஸ் த வார்னிங். இந்த ஃப்ளட் வார்னிங் வந்து 10,000 கன அடி வந்துருச்சு சார். 11:30 மணிக்கு பாருங்க. இங்க பாருங்க, the collector of Chennai issued the first flood warning at 11:20 AM when for her அந்த டயத்துல அங்க இருக்கிற கலெக்டருடைய உணர்வு என்னன்னா 7500 கியூசெக் வந்து அங்க ரிலீஸ் பண்ணப்படுகிறது. there may be a time gap. உணர்வுல இருக்க முடியாது. பொதுப்பணித்துறையுடைய உதவி பொறியாளர் என்ன தகவலை சொல்றாரு, அதான் 1.5 மணி நேரம் முன்னாடி 10,000 கன அடி வெளியேற்றப்பட்ட பிறகு 11:20 ஒரு வார்னிங் கொடுக்கறாருங்கறது எவ்வளவு பெரிய அபத்தம் அது. ரைட், 1.5 மணி நேரம் முன்னாடியே வெளியேற்றப்பட்டது. 9 அதிகாரிகளுக்கு இடையே எந்த கோஆர்டினேஷன் இல்ல. அமைச்சர்களுக்கு தலைமை கூட்டம் நடக்கணும். இது பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்காங்கல்ல, பொதுப்பணித்துறை செயலாளர் இருக்காங்க. அதிகாரிகள் எப்படி தன்னிச்சையா முடிவெடுப்பான்? இல்ல, தலைமைச் செயலாளர்கள் வந்து முடிவெடுக்கக்கூடிய நிலையில வந்து யார் அதுக்கான வழிகாட்டுதல்? தலைமைச் செயலர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையிலேயே அமைச்சர்கிட்டயோ முதலமைச்சர்கிட்டயோ போறதுக்கு முன்னாடியே அந்த முடிவு எடுக்கப்பட்டிருச்சுன்னு தான் சொல்றாரு. பாருங்க, முதலமைச்சரோட முடிவுக்காக 1ஆம் தேதி மதியம் வரைக்கும் நாங்க காத்திருக்கலாம் தான் சொல்றாரு. அந்த தேக்கத்துக்கும் அந்த தயக்கத்துக்கும் காரணம் மேலிருந்து அவங்களுக்கு எந்த உத்தரவும் வரலங்கிறதா இருக்கலாம். அதுதான் நம்முடைய அனுமானம். இங்க பாருங்க, அதிகாரிகளோ அமைச்சர்களோ உயர் அதிகாரிகளோ அமைச்சர்களோ இது குறித்து கூட்டம் போட்டு பேசினாங்களா? பருவமழை தொடர்பா பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி பீரியாடிக்கலா மீட்டிங் நடத்தணும். இதுவரையிலும் முதலமைச்சர் தலைமையிலோ அல்லது பொதுப்பணித்துறை அமைச்சர் தலைமையிலோ பேரிடர் மேலாண்மை நிர்வாக கூட்டம் நடந்திருக்கா? அந்த பருவமழை இளங்கோவர்கள் கேட்டிருக்காங்க. டிசம்பர் 2ஆம் தேதிக்கு முன்னாடி பேரிடருக்கான குழு கூட்டம் எப்போது நடந்தது? 1ஆம் தேதி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ரிவ்யூ வச்சிருந்தாங்க. அது வந்து அவர் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார். டிசம்பர் 1ஆம் தேதி இதே நாள் 11:32 இங்க அறிவிப்பு வருகிறது. நடந்துட்டு இருந்தது. எல்லாருமே அமைச்சரவை கூட்டமோ உயரதிகாரிகளோட ஆலோசனை கூட்டமோ முதலமைச்சர் இல்லத்திலேயே திருமாவளவன்ல இருந்து காங்கிரஸ் இளங்கோவன் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, பேரிடருக்கான குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது மாநில அளவில் தேசிய அளவில். அந்த குழு கூட்டம் இதுவரை ஒரு முறையும் அதிகாரப்பூர்வம் நடந்ததா அப்படிங்கிறது அவங்க எழுப்பக்கூடிய கேள்வி. டிசம்பர் 2ஆம் தேதி நடந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல். அதற்கு முன்னால் டிசம்பர் 2 பாருங்க, செம்பரம்பாக்கம் ஏரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதனால் என்ன விளைவுகள் நிகழ்ந்தது என்பதை முதல்ல நீங்க பார்க்கணும். அவர் வீரப்பன் சொன்ன மாதிரி 70,000 கியூசெக்காக கொள்ளளவு சுருங்கி போச்சு. அந்த அடையாருடைய குறைஞ்சு போச்சு. தனியா பாக்குறதுல ஒரு அர்த்தம். செம்பரம்பாக்கத்துக்கு தண்ணி எங்கிருந்து வருது? அடையாறுல இருந்து வருது. பொத்தேரியில இருந்து இங்க உங்களுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட 50 மீட்டருக்கு வந்து ஆக்கிரமிப்புகள் வந்துடுது. ஆமா, அப்புறம் பொதுப்பணித்துறையே ஒரு அறிக்கை கொடுக்குது. அந்த அறிக்கையின்படியே அடையாறுல வந்து 60% கழிவுகள் அடைத்துக் கொண்டிருக்கின்றன பொதுப்பணித்துறையே சொல்லுது. அவங்க அதை ஜூன் மாசத்துல ஜூலைல வந்து முகத்துவாரத்தை மட்டும் தூர்வாருவதற்காக ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து அடையாறுல ஆரம்பிக்கிறாங்க. அது கூட கூவத்துல வந்து 1984 கோடியே 87 லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க. செப்டம்பர்ல அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. கூவத்தை விட நம்மளுக்கு அடையாறு தான் இப்ப இந்த இழப்புகளுக்கு காரணம் வந்து முக்கியமாக அடையாறு தான். அதனால அடையாறுடைய தோற்றத்துல இருந்து நீங்க இதை பேசுனீங்கன்னா தான் இது நியாயமா இருக்கும். ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றம், அதனால நிகழக்கூடிய மிகப்பெரிய இழப்புகளை அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய பேரிடர் என்பதையோ இயற்கை சீற்றம் என்பதையோ வரலாறு காணாத மழை என்பதையோ யாருமே மறுக்கல. இதை முதல்ல எல்லோரும் ஏற்றுட்டுதான் அதை தமிழக அரசு எவ்வாறு எதிர்கொண்டது அப்படிங்கறதுதான் கேள்வி. இது மாமழை அப்படிங்கறதுல யாருக்கு மாற்றுக்கிறதே இல்லை. அதை எப்படி எதிர்கொண்டங்கிறதா முரண்பாடுகள் எல்லா பகுதியும் போன எல்லா பகுதியும் நான் பெரும்பான்மை இடங்களுக்கு போனேன். ஜனங்க சொன்னது என்னன்னா, இரவு தூங்கிட்டு இருக்கும்போது தண்ணி மடமடன்னு ஏறுது. அரை மணி நேரத்துக்குள்ள எங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா ஆயிடுச்சு. நாங்க மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோம். அப்ப நள்ளிரவு நேரத்துல தண்ணி திறந்து விடக்கூடிய அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஜனங்களுக்கு எங்க யாருக்கு இல்ல திரு வீரப்பன் அவர்களோ மற்றவர்களும் சொன்னாங்க தூக்கத்திலே இறந்து. ஐடிபி தூக்கத்துல இருக்கும்போது மாற்று கருத்து இல்ல. ஆனா
ஆனா செம்பரம்பாக்கத்திலிருந்து வெளியேறின நீர் 33,000 கன அடிக்கு மேல இருக்க முடியாது. ஏன்னா அணை உடையல, அணை தழும்பல, எங்கேயும் உடைப்பு இல்ல. 33,000 கன அடிக்கு மேல செம்பரம்பாக்கம் வர வாய்ப்பே கிடையாது. ஒன்று, வேறு இடங்கள்லயும் முழு தளங்கள்லயும் ஒட்டுமொத்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர்லயும் அடாத மழை பெய்யும் போது நகர்ப்புற தண்ணி இயல்பா தானே வரும். நான் சொல்றேன், மாம்பழத்திலையும் ஜாபர்கான் பேட்டையிலையும் கோட்டூர்புரத்திலையும் நகர்பகுதியில் வெறும் ஆற்றுப்பகுதியில மட்டும் இல்ல, நகர்பகுதியில் எப்படி இவ்வளவு தண்ணி வரும்? நீங்க வந்து செம்பரம்பாக்கம் திறந்து விட்டதை பத்தி மட்டும் பேசணும், மட்டும் பேச முடியாது. ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து அதுல பல ஏரிகள் இருக்குது. இன்னும் நியாயமா சொல்ல போனா நீங்க சென்னையினுடைய வெள்ள நிலைமை மட்டும் தனித்து பார்ப்பதே தவறு. ஏன்னா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இது 4ஐயும் சேர்ந்ததுதான் ஒரு வாட்டர் ஷெட்டாக இருக்குது. ஆகவே அதை வந்து நீங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க டிசம்பர் 1ஆம் தேதி வந்து ஆரம்பிச்சு எதுவுமே செய்ய முடியாது. இதை வந்து முன்னக்கூட்டியே வந்து இந்த ஆக்கிரமிப்புல அகற்றணும். நீங்க சொன்னது மாதிரியாக ஆக்கிரமிப்புன்னு எல்லாரும் பேசுறாங்க. இந்த ஆக்கிரமிப்புல உதாரணமாக மணப்பாக்கத்துக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட 10 ஏக்கர், நந்தம்பாக்கத்துல இருந்து மணப்பாக்கத்துக்கு இடையில 10 ஏக்கர் நிலத்தை அரசே பட்டா போட்டு கொடுத்திருக்காங்க. பட்டா நிலங்களாக அறிவிச்சிருக்காங்க. அரசாங்கத்துடைய திட்டம் தான். புதியதாக ஏரிகளை உருவாக்கணும் இல்லீங்களா? இருக்கிற வேலையை காப்பாத்தினா போதும். 9 கால்வாய்களும் அடைப்பட்டு விட்டன. சென்னை நகர்ல இருக்கக்கூடிய ஓட்டேரி நல்லா முதலான 9 கால்வாய்களும் அடைப்பட்டு இருக்குது. அதனால இப்ப அதை பத்தி பேசி பயன் கிடையாது. நம்ம திருப்பி இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றதுல அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன் போஸ்ட்மார்ட்டம் நீங்க போலீஸ் அதிகாரி தவிர்க்க முடியாது. நகரமயமாதல்ங்கிறது உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. அது பெருநகரமா மாறுது, அதை விட பெருநகரமா மாறிட்டு இருக்கு. இப்ப அதனால தான் ஓல்டு டெல்லியில இருந்து நியூ டெல்லி வந்து ஒரு பிளான்ட் சிட்டி உருவாக்குனாங்க. சென்னைக்கு என்ன பிளான்ட் சிட்டி நமக்கு இருக்குது, என்ன சிஸ்டம் இருக்குது? டிரைனேஜ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்துல 10 லட்சம் பேருக்கு கெப்பாசிட்டி உள்ள டிரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இருக்காங்க சென்னை பெருநகரத்துக்குள்ள. இந்த 1 கோடி மக்களுக்கு போதுமான அளவுக்கு டிரைனேஜ் சிஸ்டம் இருக்கான்னா கிடையாது. அதனாலதான் சாக்கடை தண்ணியும் மழை தண்ணியும் ஒன்னா கலந்து சென்னை மாநகரமே துர்நாற்றம் அடிக்குது. நீங்க குறுக்கிட வருமீங்க. கடந்த 15 ஆண்டுகள 15,000 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கான்றாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப பெரிய படத்துல ஆனா ஒடிஞ்சிருச்சு இல்ல. இப்ப உங்களை தண்டிக்கணுமா வேணாமா? நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. இதுல வந்து ஆக்கிரமிப்பு பற்றி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, இதில் உண்மையிலேயே தலைமைச் செயலாளருடைய அறிக்கையை பற்றி எனக்கு தெரியாது. நான் படிக்கவில்லை, அதை பற்றி பேசவில்லை. உண்மையிலேயே அடையாறில் இவ்வளவு வெள்ளம் வந்து பெய்த மழை ஒன்று, இரண்டாவதாக அதில் இடைப்பட்ட இந்த 42 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிற அதனுடைய ஆற்றினுடைய அகலம் மிக குறைந்து 4 மடங்கு குறைந்திருக்கிறது, உயரமும் ஆகியிருக்கிறது. இந்த ஆக்கிரமிப்புகள் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இருக்கின்றன. அதை விட திருமதி திலகவதி அவர்கள் சொன்னது போல இந்த ஆக்கிரமிப்புகள் முன்பே எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், செய்திருக்க வேண்டும். ஆக்கிரமிப்புகளை எடுக்காமல் அந்த ஆற்றை நீங்கள் சரிபடுத்தாமல் மழை பெய்தாலும் இந்த பேரிழப்பு ஏற்படும். பொது புத்தியில ஆக்கிரமிப்பு ஏதோ வந்து சேரி பகுதி மக்களும் வந்து ஏழைகளும் குடிசைவாதி குடிசையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு மட்டுமே பண்றாங்கன்னு பாக்குறோம். ஆனா அரசாங்கமே நீர்நிலை பகுதிகளை வந்து மாற்றி அது வந்து குடியிருக்கக்கூடிய விதமாகவும் பெருநிறுவனங்களாகவும் தனியார் நிறுவனமாகவும் அரசுடைய நிறுவனம் மாத்திட்டு இருக்கு. அதை எப்படி எடுக்க முடியும்? நீங்க சொன்னீங்களே, நீங்க ஆற்றோடைய பாதை குறுக்கிட்டே வந்திருக்குன்னு. 4 குடிசை போட்டனால மட்டுமல்ல, பல நிறுவனங்கள், பல கல்லூரிகள், பல பெருநிறுவனங்கள், பல அரசுடைய இடங்கள் அந்த இடத்துல வைக்கப்படும்போது எப்படி இருக்க முடியும்? அரசுடைய ஆக்கிரமிப்பு யார் என்னுடைய கட்டுரைகளில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறேன். இந்த ஆக்கிரமிப்பினுடைய முதல் ஆள் இந்த அரசாங்கம் தான். அரசாங்கம் தான் இது ஃபர்ஸ்ட் வில்லன். ஆக்கிரமிப்பு அரசாங்கம் தான் அதிகமாக ஆக்கிரமித்திருக்கிறது. மருத்துவமனைகள், கல்லூரிகள், நினைவாலயங்கள் மற்ற எல்லாவற்றிற்கும் பொறுப்பு இந்த அரசாங்கம் தான். எந்த விதமான வரமுறையும் இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல் ஆக்கிரமித்தது இந்த அரசாங்கம் தான். ஆண்ட அரசாங்கம், ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கம் அத்தனை என்னுடைய கட்டுரைகளிலே மிக தெளிவாக நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஏரிகள், குளங்கள், நீர்வழிகள் அத்தனையும் அடைத்தது இந்த அரசாங்கம் தான். அவர்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது. எனவே ஆக்கிரமிப்பினுடைய முதல்
வெள்ளம் இல்ல அரசாங்க தானே தவிர குடிசேவாசிகள் பொதுமக்கள் மாத்திரமல்ல எல்லாரும் சேர்ந்ததுதான். எப்படி இயற்கையான இயற்கைனா இது வந்து தவிர்க்க முடியாது. நகரை வளர்க்கறதுக்கான வழி நீர்நிலைகள் நடக்கும். அப்படி நடக்கும்போது முடிந்த வரையில தடுக்கணும். தடுக்க முடியலன்னா அதுக்கு மாற்று வழியை தேடணும். மாற்று வழி எப்படி சொன்னது போல புதிய ஏரி இன்னைக்கு சாத்தியமா? இந்த ஏரி பத்தி யாரா கற்பனை பண்ணிருக்கோமா? புதிய ஏரி பத்தி துணை நகரங்கள் அதனால நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்களை மட்டுமே கையப்படுத்தி நடக்கூடிய துணை நகரங்களுக்கு 1008 சிக்கல். நீங்க வந்து ஒரு நீர் வழித்தடத்தை ஒரு ஏரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல ஆல்டர்னேட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இஷ்டத்துக்கு திறந்து விட்டுறதுங்கிறது இல்ல. அப்ப எப்படி அதை வந்து முன்னாடி அதாவது அதுக்கான பேரிடர் மேலாண்மை நிர்வாக குழுவை கூட்டி இது பற்றி முன்கூட்டிய விவாதித்திருந்தால் மழையை வந்து ஒரு நொடி கூட உங்களால் தடுக்க முடியாது, ஒரு சொட்டு தடுக்க முடியாது. அப்ப அது பெருமழைகள் பெய்யும் போது அதற்கான போக்கிடத்துக்கு ஏரி நீரும் குளமும் ஆறுங்க. பாண்டே இதே மாதிரிதான் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல வரலாறு பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றுல இதே மாதிரியாக அந்த 1800வது வருஷத்துல இருந்து ஒரு 10 முறை வெள்ளம் வந்திருக்கு. அந்த வெள்ளத்துல இருந்து அவங்க பாடம் படிச்சுக்கிட்டு நிறைய அணைகளை தடுப்பணைகளை கட்டியிருக்காங்க. ஆனா இப்ப நாம கட்டின தடுப்பணை பெரியபாளையத்துக்கு பக்கத்துல ஒரே வருஷம் தான் இருக்குது. 32 கோடி ரூபாய் அதுக்கு அலாட்மெண்ட். அந்த அணை வந்து உடஞ்சு விழுந்துருச்சுங்க. இப்ப இந்த மழைக்கு ஒரு வருஷத்துல அது இடிஞ்சு விழுதுங்களே. அப்ப அதை கட்டின கான்ட்ராக்டரோ அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அவங்க மேல நடவடிக்கை உண்டா? அது எப்படி அது வந்து பெருமழையில் ஏற்பட்ட விபத்துன்னு சொல்லிடுவாங்க. வெள்ளத்தடுப்புக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில அரசு கவனக்குறைவா இருந்ததுங்கிறதா இதுக்கு முக்கியமான காரணம். ஆக்கிரமிப்புகள் இருக்கும், அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. அதுல ஒரு கேள்வி எதிர்பார்க்கிறேன். கேட்டது போல பேரிடர் மேலாண்மை கூட்டம் ஏன் நடக்கவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்ல. நீங்க பாருங்க, பேரிடர் மேலாண்மை கூட்டம் இந்த 2 வாரங்களில் இந்த 3 வாரங்களில் நடந்ததா எனக்கு தெரியாது. 2-3 வாரங்கள வந்து ஒவ்வொரு 2வது நாளும் அவங்க வந்து ரிவ்யூ எடுத்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 1ஆம் தேதி அமைச்சர் பெருமக்கள் அதிகாரி பெருமக்கள் எல்லாம் கூட்டு விசாரணை பேசினாங்க. 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமா பேரிடர் குழு கூட்டம்னே நடந்தது. அதெல்லாம் மறுக்கல. அவர்கள் வந்து எல்லாரும் சந்திச்சுட்டே இருக்கட்டும். முன்னால இந்த குழுவை எதுக்கு சார் இருக்கு? இதை ஆலோசனை பண்ற ஒரே ஒரு பேரிடர் அமைச்சாங்க. அமைச்சிட்டு அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இதே மாதிரி எல்லா மாநிலங்கள்லயும் இதுக்காக தனியா ஒரு சட்டம் போடணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லிச்சு. அதை கேட்டு இது இந்தியாவில வந்து 8 மாநிலங்கள்ல வந்து தேசிய பேரிடருக்காக சட்டம் வகுத்திருக்காங்க. அந்த சட்டத்துல வந்து நீங்க கேட்கற மாதிரி யார் யார் சந்திக்கணும், எங்க சந்திக்கணும், எப்ப சந்திக்கணும், என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் அதுல இருக்குது. ஆனா அத்தகைய சட்டத்தையே தமிழகம் நம்ம இயற்றவே இல்லை. அந்த குழு இருக்குது. அந்த குழு கூட்டம் டிசம்பர் 2 சொல்லப்படுது. அந்த குழு வந்து அதற்கு ஏன் முன்னாடி கூடலங்கிற கேள்விக்கு தான் பதில் தெரியும். நீங்க பாருங்க, நீங்க ஒண்ணு பாருங்க, இந்த சென்னை வடிநிலத்துல சென்னை பேசன்ல 197 கண்மாய்களும் ஏரிகளும் இருக்கிற இடத்துல ஒரு டிஎம்சிக்கு மேல இருக்கக்கூடிய 6 ஏரிகள், செம்பரம்பாக்கம் உட்பட 3 பெருசு செம்பரம்பாக்கம், இந்த 6 ஏரிக்கும் எந்த டேங்க்லயும் பிரீச் ஆகல. ஓகே, 197 கண்மாய்களில் 4 கண்மாய்கள் மட்டுமே, நான் முதல்ல சொன்ன அந்த நந்திவரம் உட்பட அந்த 4 கண்மாய்கள் உடைஞ்சது மட்டும் உடைக்கப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டு வேற இருக்குது. இல்ல கண்டிப்பா வந்து அது அந்த பகுதி மக்கள் கடுமையான உடைப்பு ஏற்பட்டதா நந்திவரத்துல எத்தனை பேர் வந்தாங்க? உடைப்பு ஏற்பட்டதை கண்கூடா பாக்குறாங்க. உடைப்பு ஏற்பட்டதை கண்கூடா பார்த்தவங்க எல்லாம் இதுல வந்து கண்டிப்பா எல்லா எவிடன்ஸும் கொடுத்திருக்கிறாரு. சீஃப் செக்ரட்டரி பொறுத்த வரைக்கும் 4 ஏரிகள் தான் உடைந்தது. அதுவே வந்து பெரிய விஷயம் நினைக்கிறேன். 3 மடங்கு மழைங்க, நார்மலா வர்ற மாதிரி 3 மடங்கு. பாருங்க, நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. 3 மடங்கு மழை என்பது எந்த அரசாங்கத்தால தாங்கக்கூடிய விஷயம்? பாம்பேல வந்து 50% அதிகமா மழை வர்றப்ப 1000 பேர் மேல இறந்து 1000 பேர் இறந்தாங்க. பாம்பேல 300% அதிகமா மழை பெய்யறது ஒரு காலகட்டம். அங்க வந்து 50% அதிகமா மழை பெஞ்சப்போ பாம்பேல வந்து 1000 பேருக்கு மேல இறந்தாங்க. நீங்க சொல்ற 370 பேர்ல கூட இந்த அடையாறு வெடிப்பினா எண்ணிக்கை அதை விட அதிகம். அடையாறு கரை புரண்டு ஓடுவதனால இறந்தவர்கள் என்பவர்கள் அந்த 370 ஒரு பங்கு தான். கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, முறையான அறிவிப்பு இல்லை, முறையான எச்சரிக்கை செய்யப்படவில்லை சொல்லி சொல்றாங்க. நம்ம வந்து நம்ம சைதாப்பேட்டையை சேர்ந்த ஒரு சாதாரண மனிதர் நம்ம பேசினாலா இருக்கட்டும், இல்லாட்டி நானே கண்கூடா வந்து கோட்டுப்புறத்துல பார்த்தா இருக்கட்டும்,
ஆற்று படுகையில முழுமையான எச்சரிக்கை விடப்பட்டு அந்த பகுதி மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு நினைவு இருக்கும், நீங்க கேட்டாலும் தெரிஞ்சுக்கலாம், ஆற்றோரம் இருக்கக்கூடிய மக்கள்ல உயிர் சேதம் ஒன்று கூட இல்ல. ஆற்றோரம் இருக்கக்கூடிய மக்கள் உயிர் சேதம். நகர் பகுதியில வீட பூட்டிட்டு இருந்தவங்க, தூங்கிட்டு இருந்தவங்க, நகர் முழுமையா தாம்பரமோ, முடிச்சூரோ, ஜாபர்கான்பேட்டையோ, மேற்கு மாம்பலமோ, சைதாப்பேட்டையோ நகர்பகுதிக்குள்ள சேதம். ஆற்று படுகையில ஆற்றோட்டங்கள்ல ஒரு உயிர் சேதம் கூட இல்ல. ஐடிபிஎல் குவார்டர்ஸ் எங்க இருக்குது? அது ஆற்று படுகை தான். வெளியேற மறுத்தவர்களும் ஓரம் தான். அதுல இருந்து ஒரு 100 அடி தான், 150 அடி தான் இருக்கு ஐடிபிஎல் குவார்டர்ஸ்ங்கிறது. ஆட்டு படுகையில இருக்கக்கூடியவங்க முழுமையா அகற்றப்பட்டிருந்தாங்க அப்படிங்கறத நம்ம கண்கூட சாமியார் தோட்டம், செட்டி தோட்டம், அந்த சௌரியமால் தோட்டம்ங்கிற பகுதி இருக்குங்கல்ல, நெருப்புமேடு, அது ஒரே இடத்துல 14 பேர் மிஸ்ஸிங். இன்னைக்கு நாங்க போன இடத்துல சொல்றாங்க 2 பாடி தான் எடுத்திருக்காங்க. ஒரு பாடி திருகோணமலையில போய் எடுத்திருக்காங்க, ஒரு பாடி தரங்கம்பாடியில போய் எடுத்திருக்காங்க. கிடைக்காத உடல்கள் எவ்வளவோ அந்த கணக்குல இன்னும் சேரல. மிஸ்ஸிங் எக்கச்சக்கமான மிஸ்ஸிங். அந்த அளவுக்கு நடுராத்திரிகளை தண்ணீர் திறந்து விட்டது அரசுடைய கவனக்குறைவுதான், முதலமைச்சருடைய கவனக்குறைவுதான். இவ்வளவு பெரிய முதலமைச்சர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி அந்த இடத்துல இருக்கிறாங்க, சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்க எஸ்கலேட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அவங்க பண்ணவும் இல்லை. கலெக்டர் வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாரு, வெள்ள பாதிப்பு நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. 20 அதுல முரண்பாடு இருக்குங்கிறத தலைமைச் செயலர் அறிக்கையை சுட்டிக்காட்டு இருக்கு. கலெக்டருடைய வெள்ளை எச்சரிக்கையில முரண்பாடு ஊடகங்கள்ல சொன்னாங்க. 7500 கியூசெக்கா 10,000 கியூசெக்கா அப்படின்றது 11:32 அது 9:32 கேள்வி இருக்கு. நிச்சயமா 2 மணி நேரம் 1500 கனஅடி அப்படிங்கும் போது சாதாரண விஷயம் இல்ல. வித்தியாசம் நீங்க வந்து அது எப்படி சாதாரண சொல்றீங்க தெரியல. 9:32க்கு அங்க வந்து 7500 தான் இருந்திருக்கும். அவங்க 10,000 கியூசெக் வந்து அவங்க 30ஆம் தேதி இரவே கனமழை பெய்ததுன்னு தலைமைச் செயலர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. 30ஆம் தேதி இரவே பெய்தது. அப்புறம் திருப்பி காலைல வந்து பார்த்தோம்னா 10 மணிக்கு மேல தான் திறந்து விட்டுருக்காங்க. 10,000 கியூசெக் டிஸ்சார்ஜ் பண்ணப்படுகிறது. அதுக்கு முன்னால டிஸ்சார்ஜ் நடந்து கொண்டிருக்கிறது. 10,000 கனஅடியா 7,500 கனஅடியான தலைமைச் செயலர் தான் வழக்கணும். ரெண்டையுமே சொல்றது அவர் தான். ரெண்டுலயுமே நேரம் முரண்பாடு இருக்கு, அளவு முரண்பாடு இருக்கு. இல்லங்க, இதுல முரண்பாடு எதுவுமே கிடையாது. கலெக்டர் வந்து அறிவித்த நேரம் வந்து 11:32. நான் தெளிவா படிச்சு காட்டிட்டேன். எதிர்க்கட்சி தலைவர் அத்தனையும் சுட்டியும் காட்டியிருக்காங்க. அதற்கு பிறகு முரண்பாடு இல்லைன்னு முரண்பாடா சொல்லி செய்த வேலைகளை வந்து ரெகக்னைஸ் ஆகாம இருக்கிறது சரியான இல்லை. ஏன்னா இந்த அரசியல் இதுல இருக்கிறது என்னன்னா ஏதாவது வகையில அவங்களை பிக்ஸ் பண்ணணும். பொறுத்த வரைக்கும் கிடையாது. இதுல இந்த செம்பரம்பாக்கம் ஏறி திறந்தது தலைமைச் செயலாளருடைய அறிக்கையில நீங்கள் ஒரு பிஹெச்டி செய்யுங்கள், அது வேறு விவகாரம். நம்மை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நகர் ஒழுங்காக வளர வேண்டும், ஆக்கிரமிப்புகள் அடக்கப்பட வேண்டும், உயிர் சேதங்கள் தடுக்கப்பட வேண்டும். பாண்டியராஜன் சொல்வது போல மும்பையில் செத்தாக இங்கேயும் சாகலாம் என்று சொல்ல முடியாது. ஒரு மனப்பான்மை. என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை நகர் ஒழுங்காக வளர வேண்டும், குறுக்காக அல்ல. அது மாத்திரமல்ல, பாண்டே அவர்கள் தலைமைச் செயலாளருக்கு என்ன முரண்பாடு இருக்கிறது என்பதை ஒரு பிஹெச்டி பிரகரமாக எடுத்துக்கொண்டு செய்யுங்கள், அது வேறு விவகாரம். அதில் நான் தலையிடவில்லை. ஆனால் இந்த சென்னையில 3 ஆறுகளும் பெரிதாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. 9 கால்வாய்களும் மற்றவைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டு அதனுடைய ஓட்டம் தடைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்கு இடையிலே 475 mm மழை பெய்து அதனுடைய 136 சதுர கிலோமீட்டரில் இருந்த அத்துணை தண்ணியும் சைதாப்பேட்டை பாலத்திற்கும் அடையாளத்துக்கு வந்திருக்கிறது. எனவே இதை சரி செய்யாமல் எந்த வாதமும் எடுபடாது. புது வீடு கொடுக்கிறாங்க பாதுகாக்காது. வீரப்பன் சார் 50,000 பேருக்கு வந்து அந்த ஆற்றங்கரையில குடியிருந்தவங்களுக்கு இன்னைக்கு 50,000 பேருக்கு புது வீடு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு. புது வீடு எங்க உங்களுக்கு தெரியும். 2.5 லட்சம் வந்து அது வேறு விவகாரம். நீங்கள் அரசாங்கமே கொடுத்திருக்கு. இவங்க குடி வைக்கிறது போலாமா? அரசாங்கமே மாற்று குடியிருப்பே அதே ஆற்றப்படைகள் தான் கொடுத்திருக்கு. கோட்டபுரத்தில் கண் கூட பார்க்கலாம். கோட்டபுரத்துல பாலத்துக்கு நடுவுல தான் அரசு குடியிருப்புகள் இருக்கிறது. பாருங்க, எந்த அரசு 2 அலுவலகங்கள் கட்டி வச்சிருக்குது. அருகில வந்து 15,000 ஏக்கர் சதுர ஏக்கர் இருந்திருக்குது சதுப்பு நிலம். இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா 1,300 எவ்வளவுதான் இருக்குது. அந்த சதுப்பு நிலம் எல்லாம் எதுக்கு இருக்குது? இப்ப வேளச்சேரி மாதிரியான பகுதிகள் எல்லாம் எதுக்கு இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மறுகால் வாங்கி தண்ணி வரும்பொழுது அந்த தண்ணி பரவறதுக்கான இடமா தான் அதெல்லாம் வச்சிருந்திருக்காங்க. இப்ப அந்த இடத்துல எல்லாம் இந்த சிறுசேரியில எல்லாம் செசுக்கு விட்டாச்சு.
இந்த கருத்துக்கள் கூறப்படுகின்றன. அவங்க வந்து எங்களுடைய நியாயமான சந்தேகம் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், ரெண்டுக்கும் இல்லாமல் ஒரு நீதியரசருடைய தலைமையில விசாரணை வைத்திருக்க எதிர்கட்சிகள் கூட வலியுறுத்துறாங்க. அதை ஏற்கனவே உங்களுக்கு என்ன தயக்கம் எடுக்க முடியும்? ஏற்கனவே நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விட்டது, தானே முன் எடுத்துருச்சு. இந்த வழக்கை எப்படி கையாளப்பட்டது எடுத்துருச்சு, மத்திய மாநில அரசு நோட்டீஸ் கொடுத்திருக்கு. நீங்களே ஒரு சிட்டிங் நீதிபதி தலைவர் ஒரு விசாரணை எடுக்கிறது என்ன தயக்கம் கேட்கிறேன். இல்ல இங்க பாருங்க, இது வந்து ஒழுங்கா வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க பிடபிள்யூல இருக்கிற அந்த குரூப் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரோ ஏடியோ சிஇஓ அங்க இருந்தாங்கன்னு சொல்லியாச்சு, எவ்வளவு ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல ஒரு விசாரணை கமிஷன் வந்து இது ஒரு மனிதநேய முக்கிய அரசாங்கத்தை மாதிரி ஒரு அரசு வந்து எவ்வளவு கவனக்குறைவா இருக்குங்கிறதுக்கு அலட்சியமா இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கடலூர் மாவட்டமும் கனமழையில பாதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையில பாதிக்கப்படுது. அதுக்கு அங்க இருக்கிற வீராண ஏரி தான் காரணம். அந்த வீராண ஏரிக்கு எங்க இருந்து தண்ணி வருது? காவிரியிலிருந்து தண்ணி வருது, கொள்ளிடம் வழியா வருது. அங்க அந்த தண்ணியில இருந்து அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக 2 திட்டம் தீட்டப்பட்டது. அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் அப்ப இருந்தவர் ராஜேந்திர ரத்னு ஒரு ஆய்வு செய்து அரசாங்கத்துக்கு கொடுக்கிறார். 2 திட்டம், ஒன்னு கருவாட்டு ஓடை திட்டம், இன்னொன்னு அருவாமுக்கு திட்டம். ஒன்னு வீராண ஏரிக்குள்ள கலக்கிற தண்ணி கலக்க விடாம நேரடியாக கொள்ளிடத்தில் கலக்கிறது தான் கருவாட்டு ஓடை திட்டம். இன்னொன்னு வந்து கடல்ல கலக்கிறது வந்து அருவாமுக்கு திட்டம். இதுக்கு 2க்கும் சேர்த்து மொத்தமே 24 கோடி ரூபாய் தான் செலவு. 2க்கு சேர்த்து மொத்தமே 24 கோடி ரூபாய் தான். இந்த 24 கோடி ரூபாயை செலவு செஞ்சு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசுக்கு ஆர்வம் இல்லை. ஆனா ஒவ்வொரு பருவமழைக்கு 200 கோடி 300 கோடி நிவாரணம் கொடுக்குறாங்க. 200 கோடி 300 கோடி நிவாரணம் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிவாரணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய அரசு ஏன் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தயாரா இல்லை? அந்த அளவுக்கு கவனக்குறைவா இருக்கிறார்கள். வெள்ளத்தடுப்புல அவங்களுக்கு ஆர்வம் இல்ல, மக்களை காப்பாற்றுறதுல ஆர்வம் இல்ல. பாதிப்பு ஏற்பட்ட பிறகு நிவாரணம் கொடுத்து என்ன பண்ண போறோம்? பொதுப்பணித்துறையில இருந்து 12 துறைகள் சிஎம்டிஏ வரையிலுமாக சேர்ந்து 100 கோடி ரூபாய் இந்த வெள்ளத்தை வந்து ஸ்டடி பண்றதுக்கும் அதை சரி பண்றதுக்குமாக செலவு பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி என்னதான் பண்ணிருக்காங்க? உங்களுடைய இறுதியான கருத்து 2 கேள்வி பாருங்க. கடலூர் மாவட்டத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 திட்டங்கள் பாருங்க கேள்விக்குள்ளா இருக்குன்னு சொல்றாங்க. தூர் வாரதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக்கப்படுகிறது. தூர் வாரி இருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு நிலம் ஏற்பட்டுமாங்கிற கேள்வி நீண்ட நாள் கேள்வி. வளர்ச்சி திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தில் அது தூர்வாரதா இருந்தாலும் சரிதான், இல்ல நீர்வள நிலவள ஆதார திட்டமா இருந்தாலும் சரிதான், இல்ல 8 திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் பிடபிள்யூஆல செயல்படுத்தப்படுகிற திட்டங்களா இருந்தாலும் சரிதான், சென்ற திமுக அரசாங்கத்தில் செலவு செய்ததை விட 3 மடங்கு கடந்த 4.5 வருடங்களில் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. நிதி ஒதுக்கீடு என்பது வேறு, கண்கூடா பார்க்கக்கூடிய அனுமதிச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி ஆற்றுப்படுகையில பட்டா கொடுத்திருக்காங்க. போய் நம்ம மக்கள்கிட்ட கேட்டா அரசாங்கம் கட்டி கொடுத்த இடம்ன்றான். பக்கா 6 ஆத்துல நடுவுல வந்து அரசாங்கம் வீடு கட்டி கொடுத்திருக்கு. அது 2 ஆட்சியுமே நடந்திருக்கு. மனிதநேய இறுதி கருத்து என்னோட கருத்து தாங்க. இந்த செம்பரம்பாக்கம் ஏரி பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், மற்ற பிரச்சனைகளா இருந்தாலும் சரிதான், மனிதநேயமிக்க செயல்பாடுகள் இருந்ததுனாலதான் 24 மணி நேரம் வந்து அதிகாரிகளும் கடைநிலை ஊழியர்களும் அந்த இடத்துல ஒர்க் பண்ணதுனாலதான் மீட்பு வந்து இந்த அளவுக்கு சாத்தியப்பட்டது. இந்த மீட்பு மற்றும் நிவாரணத்தில் அரசோட செயல்பாடு வந்து எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. அதாவது மத்திய அரசாங்கம் வந்து நேர்ல வந்து பார்த்துட்டு வெறும் 1000 கோடி ரூபாய் தான் ஒதுக்கிட்டு போயிருக்காங்க. 1940 சேர்க்க கூடாது. அது எவர் இயர் கொடுக்கிற ரொட்டீனா அலாட் பண்றது. ஒவ்வொரு வருஷமும் செய்யக்கூடிய ரொட்டீனா 600 கோடி ரூபாய் கேட்டாங்க. அதன் பிறகு 950 ஒரு ஆண்டுக்கு பருவமழைக்கு 600 கோடி ரூபாய் வந்து அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒதுக்குது. அது எவர் இயர் ஒதுக்குறாங்க. அது தனி. இது வந்து பேருக்கு 1940 கோடி வச்சுங்க. ஆனால் 1 லட்சம் கோடிக்கு மேல பாதிப்புங்கிறது இன்னைக்கு எல்லாருடைய கருத்தா இருக்கு. ஆனா இந்த மாநில குழு வந்து கணக்கிட முடியல, மத்திய குழு வந்து பார்வையிடும். மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நம்முடைய முதல்வர் கேட்கறது வெறும் 10,000 கோடி கேட்கறாங்க. குடியிருப்புக்காக கேட்கறாங்க. தனித்தனியா திட்டம் வரை 10,000 கோடி ஒட்டுமொத்தமா கேட்கல, குடியிருப்புகளுக்காக மட்டும் கேட்டிருந்தாங்க. நகர்ப்புற அமைச்சர் 2000 கோடி மேல கேட்டிருக்காங்க. நகர்ப்புற அமைச்சர் 2வது எஃபெக்ட் ஆனதுக்கு நான் கேட்கலங்க. 21ஆம் தேதி நவம்பர்
கணக்கெடுப்புக்கு நிறைய காலம் நிச்சயமாக மீட்பு நிவாரணம் என்று அடுத்தடுத்த பணிகள் நடந்தாலும் இதை தடுப்பதில் ஒரு தவறிவிட்டது அரசு அப்படிங்கிற கேள்வி மிக வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. மாற்றுக்கருத்துல தலைமைச் செயலர் மிக முக்கியமான விளக்கத்தை அளித்திருக்கார். 13 பக்கங்களுக்கு நிறைய தகவல்களோடு புள்ளி விவரங்களோடு சொல்லியிருக்கார். அதில் தான் எதிர்க்கட்சிகளுடைய இந்த சந்தேகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எதிர்க்கட்சிகளுடைய சந்தேகங்களுக்கு தெளிவுபடுத்துவது அந்த கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, 7.5 கோடி தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காக நிச்சயமாக இவ்வளவு பெரிய பேரிடர் காலத்தில் தமிழக அரசு சரியான முடிவை தான் எடுத்ததா என்பதை மக்களுக்கு நிறைவுபட தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. மாற்றுக்கருத்துல இந்த விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே.